Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது limiting thoughts and limiting beliefs பத்தி தான் பார்க்க போறோம். So நீங்க உங்க லைஃப்ல ஒரு சக்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாம ஒரு தடையா இருக்கிறது இந்த limiting belief தான். So இதை ஏன் belief அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஆழமான நம்பிக்கை உரியதா இருக்கும். So அதனால தான் நம்ம அதை வந்து limiting belief அப்படின்னு சொல்றோம். So இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே உங்களோட லிமிட்டிங் பிலீஃப் என்ன, உங்களுக்கு தடையா இருக்கிற அந்த லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நீங்க சக்சஸ்க்கான ஸ்டெப்ல அடுத்த லெவலுக்கு ஈஸியா போக முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வைக்கும்போது திரும்ப ஒரே பேட்டர்ன்ல ஒரே சைக்கிள்குள்ள மாட்டி இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரே லூப்குள்ள இருக்கிற மாதிரி, இல்லை நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன் பட் இருந்தாலும் அடுத்த லெவல் என்னால் புஷ் பண்ணி போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கும். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் என் லைஃப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது சின்னதாகவும் இருக்கலாம் அல்லது பெருசாகவும் இருக்கலாம். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான் லிமிட்டிங் தாட் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. சின்ன டே டு டே விஷயங்கள்ல கூட நிறைய லிமிட்டேஷன்ஸ் நம்மளே அறியாமல் உருவாக்கி வச்சிருப்போம். ஈவன் நம்ம வந்து ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போடும்போது கூட நம்மளே அறியாமல் நிறைய லிமிட்டிங் தாட்ஸ் நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். ஸோ அதனாலேயே கன்சிஸ்டண்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒரு ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அந்த லிமிட்டிங் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கிளியராக இருங்க. ஸோ அந்த கோலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது கவனிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களே அறியாமல் ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும், ஒரு சில ஆக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் உடனே எடுக்காமல் கொஞ்சம் ஒத்தி போட்டுகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்க்கலாம், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது தான் உள்ளுக்குள்ள ஒரு சின்னதாக ரீசன் நீங்களே கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நீங்கள் ஒத்தி போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அது என்னன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்த ரிப்பீட்டடாக ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ அந்த விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி அதை கவனிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை எதுக்காக நீங்க ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. திரும்ப ஒரு ஆழமா ஒரு கொஸ்டின் மாதிரி உங்களுக்குள்ள கேட்டுட்டே இருங்க. நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர்ஸ் மோஸ்ட்லி எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரினா நமக்கு வந்து இதுக்கு போதுமான அளவு பணம் இல்லை எனக்கு இன்னைக்கு டைம் பத்தலை, எனக்கு ஒர்க் லோடே அதிகமாக இருக்குது, இது எப்படி நான் செய்கிறது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி பத்தாது, எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, மாரல் சப்போர்ட் இல்லை, ரிசோர்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நீங்கள் சொல்வீங்க. ஸோ அந்த ரீசனை ஒதுக்கிட்டு அந்த ரீசனுக்கும் உள்ள ஆழமாக போய் பாருங்கள். அந்த ரீசன் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற ரீசன் கரெக்டாக தானா, உண்மையிலேயே அந்த ரீசன்னால தான் நீங்கள் அதை ஒத்தி போடுறீங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத கவனித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த தாட் தான் உங்களோட லிமிட்டிங் தாட். அந்த தாட்டு தான் உங்களை லிமிட் பண்ணுற, உங்களை தடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் தாட். அது உங்களுக்குள்ள ஆழமாக உள்ள இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறதுனால ஆல் ஆஃப் அ சடன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது டீப் டவுனில் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃப் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக தான் அந்த தாட் இருக்கும். ஸோ மோர் ஆஃப் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அப்போ பணம் சார்ந்து உங்களுக்கு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கும். பணம் சார்ந்த லிமிட்டிங் பிலீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வேணும், அவ்வளோ சோர்ஸ் இல்லை, எங்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பிலீஃபாக இருக்கும். ஸோ எங்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைன்றது அது ஒரு பிலீஃப் தான். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் அதுக்கு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ எந்த ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களே லிமிட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உண்மையிலே பணம் இல்லாமல் போகும்போது நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து பாருங்கள். தைரியமாக வெளியில் கேட்டு பார்க்கலாம், ஒரு ரிசோர்ஸ் ட்ரை பண்ணலாம், வெளியில் யார்ட்டையாவது மூவ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு தடையாக இருக்கா, ஒரு ஃபியர் இருக்கா, உங்களுக்கு மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஃபியர் இருக்கா, அதை நீங்கள் உடைக்கணும். ஒரு தயக்கம் இருக்கா, ஒரு இன்ஹிபிஷன் இருக்கா. ஸோ என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு பின்னாடி என்ன நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க, ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு, அதாவது பணம் போட்டால் அடுத்து நம்மளால ரிட்டர்ன் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா, யார்கிட்ட போய் நம்ம வந்து இதுக்கு ரிசோர்ஸ் கேட்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கா, ஒரு இன்ஹிபிஷன் மாதிரி அந்த மாதிரி இருக்கா, இல்லை
நம்ம அப்பா கிட்டேயோ இல்லை யார்ட்டையாவது பணம் கேட்டு அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் அதை வேஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட், அந்த ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து அந்த நீங்கள் எந்த விஷயத்த ஒத்தி போடுறீங்களோ அதை எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே டீப் டவுனாக நிறைய தாட்ஸ் வரதை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த தாட்ஸை ஒட்டி என்ன மாதிரி எமோஷன், என்ன மாதிரி விஷயங்களோட நீங்கள் டை ஆகிருக்கீங்க, என்ன மாதிரி எமோஷனோட நீங்கள் டைப் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியும். வெறும் அந்த எக்ஸ்கியூஸ் வெறும் எக்ஸ்கியூஸாக இருக்காது. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஃபியர் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கில்ட்டியான உணர்வு இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சிக்கலாம். அது உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி எப்போவாவது நீங்கள் ஃபெயிலியரை மீட் பண்ணியிருப்பீங்க, அதனால ஏற்பட்ட உணர்வாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கலாம். யாரோ உங்களை புஷ் பண்ணுறாங்க, பட் நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக சின்ன வயசுல நீங்கள் வளர்ந்து வரும்போது ஏதோ ஒரு இம்பேக்ட் உங்களை க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் நமக்கு லிமிட்டிங் பிலீஃபாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சைல்ட்ஹுட் ஸ்டேஜஸில் நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம கான்ஷியஸ் லெவலில் மறந்துருப்போம். பட் அதோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே எமோஷ்னலாக நம்ம டீப் டவுனில் நம்மளோட மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸுக்கு தடையாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிலீஃப், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளுக்குள்ளே ஆழமாக ஸ்டோர் ஆகிருக்கிறது நமக்கு கான்ஷியஸ் லெவலில் தெரியாமல் இருக்கலாம். பட் டீப் டவுனாக அது உள்ளே இருந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணும். அது நம்மளை அடுத்த ஸ்டெப் எடுக்க விடாமல் தடுத்துரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சக்ஸஸ் நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெருசாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து திரும்ப ஒரே பேட்டர்னில் மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக அந்த ஆக்ஷனை ஒத்தி போடுறீங்கன்னு கவனிங்க. அண்ட் அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். வெறும் எக்ஸ்கியூஸ் மட்டும்தான் இருக்கா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கா? அப்படி அந்த எமோஷன் கனெக்ட் ஆகியிருக்குன்னா எப்படிப்பட்ட எமோஷன் அப்படிங்கிறத கவனித்து அதை படிப்படியாக மாற்ற ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார். தேங்க்யூ.